ஜெரி, தற்பொழுது சென்னையில் ரசிகர்கள் எந்த மாதிரியான கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள், அது குறித்தான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம் கௌதமி. ஏற்கனவே கூறியது போல விஜய் அவர்களுடைய திரையுலகத்தினுடைய இறுதி காலகட்டத்தில் விஜய் இருக்கிறார். இன்னும் ஒரு திரைப்படமே வெளியாக இருக்கிறது. ஆகையினால் இந்த திரைப்படம் அரசியல் பேசுமா இல்லை ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் திரைப்படமாக இருக்குமா என்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே ரசிகர்கள் ஒரு ஆரவாரத்துடன் இன்று பால் அபிஷேகம்லாம் செய்து கொண்டாடி வருகின்றனர். அதை நாம் ஒளிப்பதிவாளர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய செலிப்ரேஷனை கூட்டமாக இந்த திரைப்படத்தை காணுவதற்காக திரையரங்கு முன்பே காத்து கொண்டிருக்கின்றனர். இப்பொழுது 9 மணிக்கு திரைப்படம் திரையிடப்படக்கூடிய நிலையில் திரையரங்குக்குள்ளே அனுமதிக்கப்பட இருக்கின்றனர். ரசிகர்கள் வரிசையில் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஏற்கனவே கூறியது போல திரைப்படத்திற்கு காண வந்தவர்கள் மட்டும் இல்லாமல் இந்த செலிப்ரேஷனை பார்ப்பதற்காக மட்டுமே ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். தற்பொழுது மேலதாளங்களுடன் இந்த செலிப்ரேஷன், அதாவது இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறது. இன்னும் அரை மணி நேரத்திற்குள்ளாக திரைப்படம் வெளியிட இருக்கிறது. ரசிகர்கள் பேனருக்கு பாலாபிஷேகம் செய்து மலர் தூவி தற்போது தன்னுடைய கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திரையரங்குக்கு வெளியிலேயும் ரசிகர்கள் சூழ்ந்திருப்பதால் திரையரங்கினுடைய கேட்டையும் தற்பொழுது பூட்ட இருக்கிறார்கள். ஏராளமான ரசிகர்கள் மட்டுமில்லாமல் சினிமா பிரபலங்களும் இந்த திரையரங்குக்கு வருவார்கள் என்று கூறப்பட்ட நிலையில் வாசலிலேயே ரசிகர்கள் திரைப்பிரபலங்களை வரவேற்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். சிறியவர்களிலிருந்து பெரியவர் வரை ஏராளமான ரசிகர்கள் நடனமாடி தங்களுடைய உற்சாகத்தையும் அன்பையும் வெளிக்காட்டி வருகின்றனர். தற்போது தங்களுடைய அனுபவங்களை, அதாவது எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்ததுக்காக ரசிகர் ஒருத்தர் நம்மோடு இருக்கிறாரு. வணக்கம். எப்படி இருக்கு படம் எப்படி இருக்கு? அதாவது திரைப்படத்தை காணுவதற்காக ஏராளமான ரசிகர்கள் கூடினாலும் கூட அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதை விட நடனம் ஆடுவதில் ஏராளமான ரசிகர்கள் குறியாக இருக்கிறார்கள். தற்போது இன்னும் 20 நிமிடங்களில் திரைப்படம் வெளியாக இருக்கக்கூடிய சூழலில் பட்டாசுகள் வெடித்தும் மேலதாளங்கள் முழங்கியும் உற்சாகமாக நடனமாடி வருகிறார்கள். ரோகிணி திரையரங்கில் ரசிகர்கள் தற்பொழுது நிற்க இடம் கூட இல்லாமல் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி நடனமாடி கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே திரையரங்கில் இந்த அளவுக்கு கூட்டம் என்பது வராது. இந்த திரைப்படத்தை காணுவதற்காக ஏராளமான ரசிகர்கள் குவிந்திருக்கிறார்கள். ஏனென்றால் இங்கு விஜய் படம் எப்பொழுதெல்லாம் ரிலீஸ் ஆகிறதோ அப்பொழுதெல்லாம் இங்கே செலிப்ரேஷன் இருக்கும். எனவே அந்த செலிப்ரேஷனை காணுவதற்காக ஏராளமான ரசிகர்கள் குவிந்திருக்கிறார்கள். இன்னும் இந்த திரைப்படம் வெளியான பிறகு அல்லது விளம்பர இடைவெளியிலே ரசிகர்கள் பேட்டி அளிப்பது வழக்கமாக இருக்கிறது. ரசிகர்கள் பேட்டி அளித்த பிறகே தெரிய வரும் அனைவருடைய எதிர்பார்ப்பையும் இந்த திரைப்படம் பூர்த்தி செய்திருக்கிறதா, இது எது மாதிரியான திரைப்படம், இது ஆக்ஷன் த்ரில்லரா அல்லது முன்னோட்டமானது காமெடியாக கொண்டு சென்றிருக்கிறார்களா, விஜயகாந்த் அவருடைய கதாபாத்திரம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிரசாந்த் அவருடைய கதாபாத்திரம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஏராளமான கேள்விகள் இருந்தாலும் ரசிகர்கள் இந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்த பிறகு இதற்கான விடை தெரியும். பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இன்றைய தினத்தில் கோட் திரைப்படமானது வெளியாகவிருக்கிறது. இந்த நிலையில் ரோகிணி திரையரங்கத்திலிருந்து கள நிலவரங்களை விவரித்தார் எம்முடைய செய்தியாளர் ஜெர்ரி. உங்களுடைய தகவல்களுக்கும் நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.